உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கை திறந்தோம்னா விஜயுடைய செய்தி, வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா விஜயுடைய செய்தி, யூடியூப் சேனலை திறந்தோம் அப்படின்னா விஜயருடைய செய்தி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுல டிபேட்டுகளை விஜயருடைய செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. ஸோ அதனாலதான் சமூக வலைத்தளங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் சரி விஜய் அவர்களுடைய டிபேட்டுகள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நாம மட்டும் விவாதம் பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகுது? ஆனால் நம்மளுடைய பங்குக்கும் விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கையை நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணிடுவோம். குறிப்பா என்ன ஒரு தலைப்பின் அடிப்படையில் நம்ம டீகோடிங் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டாலின் பாணியில் விஜய். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஒரு பாணியில விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நாம நோட் பண்ணியிருக்கோம். அது என்னவென்று நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. முக்கியமான பாயிண்ட், ஒரு பாயிண்ட் என்பதனை விட அவங்க ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஸோ அதைத்தான் அவங்க மெயினா விவாதங்கள் பண்ண வேண்டும். ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு எக்கச்சக்க அரசியல் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. அந்த அறிக்கை நீங்க பேப்பர்ல எழுதுனீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 பக்கத்துக்கு வரும். 3 பக்க அளவிற்கான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில வழக்கம் போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு, கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா நான் பார்க்க போவது கிடையாது. அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 விடயங்களை, 2 முக்கியமான பாயிண்டை தான் நம்ம எடுத்து விவாதங்கள் பண்ண போறோம். ஸோ நான் தலைப்புல சொன்னேன் தெரியுமா, இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன் தெரியுமா, ஸ்டாலின் பாணியில் விஜய். அது என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் கிடையாது, இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய பெயரை பயன்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய பேரை பயன்படுத்த மாட்டாங்க. எங்க நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, விஜய் சொல்ற மாதிரி டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாகி விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் விளைவுளால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கேயுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட அவர் பல மேடைகளில் பேசுகின்ற பொழுது இலைமறை காயாக தான் தாக்குதல் நடத்துவாரு விஜய் அவர்கள் மேல. எங்கேயுமே பேரை சொல்ல மாட்டாங்க. ஸோ இதே பாணியை தாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் கையில் எடுத்து தன்னுடைய அறிக்கையில எங்கேயுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை பயன்படுத்தவில்லை. எந்த இடங்கள்லயுமே இல்லை. திமுக அப்படின்ற மாதிரி பேரே இல்லை. அவர் வெளியிட்ட அத்தனை எழுத்துக்களால் அடங்கிய அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதை நீங்க வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை தான் சொல்றாரு, நல்லா தெரியும். ஆனா திமுகவோட பேர் இருக்காது. இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருந்தில்ல, அதுதான் சொன்னேன். ஸ்டாலின் அவருடைய பாணியில் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான காரணம் இதுதான். எங்கேயுமே திமுகவுடைய பேர் இல்லை. அந்த அறிக்கை நீங்க படிச்சீங்கன்னா திமுக சொல்றாரு அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இரண்டாவது நான் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 2 பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதை விவாதம் பண்ணிக்க இருக்காங்களா இல்லையான்ற எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த மொத்த அறிக்கையில இந்த 2 விடயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அனைத்து நபர்களுமே விவாதிக்க வேண்டிய ஒரு விடயம். ஸோ அந்த 2 விடயங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா, நான் வாட்சி காட்டுறேன், நீங்களே பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. இதை ரொம்ப நுட்பமா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்கள் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் இருக்குங்க. தமிழ்நாட்டிலையுமே அதுக்கான குரல் இருக்குது. எல்லாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போராட்டங்கள் வெடிக்கும் பொழுதும் இந்த மாதிரி எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க, இது மத்திய அரசாங்கத்தினுடைய கைகள் தான் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தப்பிக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய சமூக நீதி கொள்கை எங்க போனதுன்னு கேட்கிறாரு யாரு, விஜய் அவர்கள். அதாவது இதை பத்தி நம்ம ரொம்ப ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது.
சாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியா எப்ப எடுத்தாங்க தெரியுமா? 1931. இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆங்கிலேயருடைய காலகட்டத்துல தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தல. ஆனா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணக்கெடுப்பை ஒவ்வொரு மக்கள் தொகையின் போது வந்து எடுத்துருவாங்க. ஆனா அந்த பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, இதர பின்ன மக்கள், அவங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு என்னவென்று இன்ன வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அதனாலதான் அகில இந்திய லெவலில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கிற அதிகாரம் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையுமே திமுக ஒவ்வொரு முறையும் தப்பித்துக் கொள்கின்றது. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவால் நடத்த முடியுமா, இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால் நடத்த முடியுமா அப்படின்னா நடத்த முடியும். அவங்க நினைச்சாங்க நடத்த முடியும். அவங்க வந்து ஒரு கொள்கை முடிவெடுத்து அவங்க நடத்தலாம். இதற்கு உதாரணமாக பீகார் மாநிலத்துல வந்து ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. கடந்த 2023 நடத்தியிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் மாநிலத்தில் நடத்துறாங்க. அதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்குறாங்க. அதற்கு பீகார் மாநிலத்தை சார்ந்த நிதிஷ்குமார் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அவர் வந்து மேல்முறையீடு போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதியை வாங்குகின்றார். நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதியை வாங்கி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிக்கின்றார். இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமாக நிதிஷ்குமார் அவருடைய இந்த பீகார் மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக என்ன பிரயோஜனம் அப்படின்றதையும் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன சாதிகள் எத்தனை மக்கள் தொகை கொண்ட சாதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அரசுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதன் மூலமாக ஒவ்வொரு சாதியை சார்ந்த மனிதர்களுமே டிமாண்ட் பண்ணலாம் அரசாங்கத்திட்ட, எனக்கு இடஒதுக்கீடு வந்து கூட்டி கொடு, இடஒதுக்கீடு வந்து குறைச்சி கொடு. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளில் வந்து எங்க மக்கள் இத்தனை பேர் தான் வந்து வேலைகள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் வேலைகள் இல்லை, அரசாங்க வேலைகள் இல்லை, அதனால எங்களுக்கு வாய்ப்புகளை நீங்கள் வழங்குகள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அரசாங்கத்தை டிமாண்ட் பண்ணலாம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தொடக்கமா இருக்கும். ஒவ்வொரு சாதியை சார்ந்த மக்களுக்குமே அவங்களுடைய வாழ்வியல்ல வந்து அவங்க மேம்படுவதற்காக, வாழ்க்கையில் மேம்படுவதற்காக, பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக, அரசு எந்திரங்கள்ல தங்களுடைய இருப்பினுடைய பங்களிப்பை தக்க வைப்பதற்காக இல்லாட்டி அதிகரிப்பதற்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு தொடக்கமாக இருக்கும். ஸோ அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம திமுக என்ன பண்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம். எப்படி பீகார் மாநிலத்தை ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அவங்களாவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தலாம். ஆனா நடத்த மாட்டாங்க. அப்ப ஏன் நீங்க நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய கேள்வி கணைகளை தொடுத்துள்ளார். இது சம்பந்தமாக உள்ளபடியே ஒரு நீண்ட நெடிய விவாதங்கள் தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு எப்படி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இல்லாட்டி எவ்வாறு குறைத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அரசாங்கத்தினுடைய பதவிகளில் வந்து இந்தந்த சாதியை சார்ந்தவங்க இத்தனை பேர் வந்து ஏன் இருக்கிறாங்க, ஏன் கூட இல்லை, ஏன் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னன்னா உரையாடல்கள் தொடங்க ஆரம்பிக்கும். அதனால ஒவ்வொரு நபர்களுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முக்கியத்துவம் உணர்ந்து, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நபர்களுமே விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அதிக அளவுல விவாதங்கள் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. நான் அதான் ஆரம்பத்தே சொன்னேன், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சில பாயிண்ட்டை மிஸ் பண்ணாலோ தோணுது. ஏன்னா அவங்க இந்த அறிக்கையை மையப்படுத்தி விவாதங்கள் மேற்கொள்றாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் விடயத்தை அவங்க கையில் எடுத்து விவாதங்கள் பண்றாங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்குது. அப்ப இதை நோக்கி விவாதங்கள் நகர்த்துங்க, ஒரு சின்ன வேண்டுகோளை வச்சிருவோம். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. அதாவது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் சொல்றாரு. உள்ளபடியே பெரியார் அண்ணா அவர்களுடைய கொள்கையை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மறந்து விட்டதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பான முறையில் மறந்துட்டாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கையை முற்றிலும் மறந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் வந்து கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கையை மறந்திருக்கின்றது. தந்தை பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிப்பதாக இருந்தா, இல்லாட்டி தந்தை பெரியாருடைய கொள்கை வழியில் ஆட்சி நடத்துவதாக இருந்தா ஜிடி நாயுடுக்கு பாலம் வச்சிருப்பாங்களா? ஜிடி நாயுடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதி பேர்ல பாலம் வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் செட்டியார் மாநில போய் கலந்துக்கிடுவாங்களா? ரெட்டியார் மாநில போய் கலந்துக்கிடுவாங்களா?
இசை வேளாளர் சங்க மாநாடுல போய் கலந்துக்கிடுவாங்களா? அந்த துணிச்சல் இருக்குமா? கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த துணிச்சல் வந்து இந்நேரம் அவங்களுக்கு இருந்திருக்குமா? ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொள்வதை அவர் கண்டு கொள்ளவில்லை. அதான் பெரியார் வழியில் கொள்கை ஆட்சி அவர்கள் நடத்தவில்லை. நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். இதைத்தான் விஜய் அவர்களும் சொல்றாரு. நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம். விஜய் அவர்களும் இதை சொல்லியிருக்கிறாரு. தந்தை பெரியாருடைய கொள்கை வழியில் இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை. இது வந்து ஃபேக்ட், உண்மையான ஃபேக்ட். அது மட்டும் கிடையாதுங்க. தந்தை பெரியார் அவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக இருந்தவருங்க. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக இருந்தவர். திருமணங்கள்ல பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டிய நபர் அவரு. யாரு? நம்ம தந்தை பெரியார் அவர்கள். ஆனா கொங்கு மண்டலத்துல KKC பாலு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரு, அவரு வள்ளி கும்மில அந்த பெண்கள்கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாரு. இந்த சாதிக்கார பயலை தான்ப்பா நீங்க சத்தியம் பண்ணுகிறணும், சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி பெண்கள்கிட்ட சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக, தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக சத்தியம் வாங்குறாரு. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா? KKC பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது வந்து வழங்கினார். அப்ப இது பெரியாருடைய கொள்கை வழியில் ஆட்சி நடத்துகின்றார்களா? இந்த கேள்வி எழும்பும் இல்லையா? தந்தை பெரியார் அவர்கள் சமஸ்கிருதத்துக்கு எதிரிங்க, அவரு பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிரிங்க. ஆனா நம்ம திமுக என்ன பண்ணாங்க, ரங்கராஜ் பாண்டே அவர்களை வந்து தன்னுடைய மேடைக்கு ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டி வந்து, பிரச்சாரமா ஏதோ நிகழ்ச்சி கொடுக்க கூட்டி வந்து, வேத மந்திரங்கள் முழங்க, எப்படி சமஸ்கிருத வேத மந்திரங்கள் முழங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு திராவிட மாடல் மரியாதை சூட்டினார்கள். திராவிட மாடல் மரியாதையாமா, வேத மந்திரங்கள் முழங்க. அப்ப நீங்க சனாதனத்தை ஆதரிக்கிறீங்களா? வேத மந்திரங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? தந்தை பெரியார் அவர்கள் ஆதரிச்சாரா? அப்ப கொள்கை வழியில் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா இது எப்படி கொள்கை வழியில் ஆட்சியா இருக்க முடியும்? அதை விஜய் சொல்றாரு. விஜய் சொன்னதுல இந்த விஷயம் வந்து உண்மைதான் இல்ல. சமீபத்துல வந்து SV சேகர் அவருடைய அப்பாவுடைய பேரை ஒரு தெருவுக்கு சூட்டினாங்க. ஒரு தெருவுக்கு வந்து பேரை வச்சாங்க. யாரு? நம்ம முதலமைச்சர் அவர்கள். SV சேகர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊற்றிய ஒரு நபர் தான் SV சேகர் அவர்கள். ஆனா அவருடைய தந்தையினுடைய பேரை அந்த தெரு மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவங்க எல்லாம் போர்டு வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி பேரை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. ஆனா அவருடைய எதிர்ப்பையும் மீறி SV சேகர் அவருடைய தந்தையினுடைய பேரை வந்து அந்த தெருவுக்கு சூட்டினாங்க. அதனால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா? அந்த தெருவில் வசிக்கிற அத்தனை குடும்பத்தை சார்ந்தவங்களுமே ஓட்டர் ஐடியில் போய் தன்னுடைய பேரை மாற்றணும், அட்ரஸ் பேரை மாற்றணும், பேன் கார்டில் தன்னுடைய அட்ரஸ் பேரை மாற்றணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அட்ரஸ் பேரை மாற்றணும், கேஸ் சிலிண்டருடைய அந்த பில்லில் வந்து தன்னுடைய அட்ரஸ் பேரை மாற்றணும். இந்த மாதிரி எல்லா விடயங்கள்லுமே தன்னுடைய அட்ரஸ் பேரை மாற்றணும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள். யாருடைய அழுத்தத்தின் பேரில் நீங்கள் SV தந்தையுடைய பேரை அந்த தெருவுக்கு சூட்டினீங்க? தூய்மை பணியாளர்கள் அனுதினம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து போய் செவி சாய்க்காமல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு ஒரு 1500 நபர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணாங்க. போராடாமல், ரத்தம் சிந்தாமல், வேர்வை சிந்தாமல், முழக்கங்கள் இடாமல், பதாகை ஏந்தாமல், எதுவுமே பண்ணாத பார்ப்பனர்களுக்கு 1500 நபர்களுக்கு பணி நிரந்தரம், அர்ச்சகராக பணி நிரந்தரம். இதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை வழியில் ஆட்சி நடத்துவதா? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரவில்லை, இன்னும் கூட கொண்டு வரல. இதான் கொள்கை வழியில் ஆட்சி நடத்துவதா? ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்து விட்ட அவங்க மறந்துட்டாங்க, அது ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த விடயங்களையும் கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்களாக மேற்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக பெரியார் அண்ணா வழியில் கொள்கை, அதாவது அந்த மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ நீங்க மறந்துட்டீங்க, பெரியாரை மறந்துட்டீங்கப்பா அப்படின்றதையும் கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் டிபேட்டுகளாக உருவாக்க வேண்டும். ஸோ இதைத்தான் நம்மளுடைய பார்வையின் அடிப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வந்து எங்கெங்கெல்லாம் திமுக அட்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு. அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு, சரிங்களா. ஆனா நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் அவர் வெளியிட்ட அத்தனை விடயங்கள்ல இந்த 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இதை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர் பட்டாளமும் விவாதங்களாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.